Hey guys, welcome to our channel Jamna Creatives. Already நம்ம சேனலில் ஆரி ஒர்க் அண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க் பற்றின அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருப்போம். அண்ட் ஃப்ரீ எம்ப்ராய்டரி கிளாஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட்டில் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதை தொடர்ந்து இப்போ நம்ம சேனலில் ஃப்ரீ ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நியூவாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நமக்கு ஃப்ரீ எம்ப்ராய்டரி கிளாஸ்க்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் என்னென்னு இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். பெயிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு திங் வந்து பெயிண்ட். ஸோ நான் யூஸ் பண்ணுறது ஃபெவிக்ரில் பிராண்டோட அக்ரிலிக் கலர் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். இதுலேயே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து இருக்குது. இன்னொரு பெயிண்ட் பார்த்திங்கன்னா மேலே ப்ளூ கலர் மோடி போட்டிருப்பாங்க, அது வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டுமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பாட்டிலோட பேக் சைட் பார்த்திங்க அப்படின்னா என்ன கலர் அப்படிங்கிற நேம் அண்ட் அதோட நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு கலர் தீர்ந்துருச்சு அகைன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஷேட் நம்பர் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ தான் நீங்கள் பிகினராக இருக்கீங்க, கிளாஸ் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மால் பாக்ஸ் ஆஃப் பெயிண்ட் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் கலர்ஸ்லாம் வாங்கி நீங்கள் அதுக்கப்புறம் நல்லாவே ட்ரை பண்ணலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் அண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க்கை விட அதிகமான பொறுமை நம்மளோட ஃபேப்ரிக் பெயிண்டிங்க்கு தேவை. பிகாஸ் அந்த கிளாஸ்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட அதை வந்து கரெக்ஷன் பண்ண முடியும். பட் இதில் சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் கரெக்ஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஸ்டார்டிங் இது மாதிரி சின்ன பாக்ஸ் மட்டும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நிறையா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து பை பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய பாக்ஸஸில் எல்லாமே டபுள் கலர்ஸாக இருக்கும். நான் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மெட்டீரியல் வந்து ப்ரஷில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸ் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ பிகினராக இருக்கிறவங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் ஷாப்பில் போய் பெயிண்டிங் ப்ரஷ் வேணும்னு கேட்டாலே அவங்க ஒரு பேக்கெட்டாக தருவாங்க. அதுலேயே உங்களுக்கு ஃப்ளாட் ப்ரஷ் ரவுண்ட் ப்ரஷ் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது ஃப்ளாட் ப்ரஷ். ஸோ ப்ரஷ்ஷோட அந்த டிப்பை பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து ஃப்ளாட் ப்ரஷ். அண்ட் அந்த ப்ரஷ்ஷோட மிடில் வந்து நம்பர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது ஃப்ளாட் ப்ரஷ்லேயே கொஞ்சம் சின்ன சைஸு நம்பர்ஸ் வந்து இந்த மாதிரி சென்டரில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு என்ன சைஸுன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இது வந்து ரவுண்ட் ப்ரஷ்லேயே பெருசு இருக்குது சின்னது இருக்குது. ஸோ இத்தனை டைப் ஆஃப் ப்ரஷஸ் இருக்குது, நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு தேவையில்லை. நம்ம அப்கமிங் கிளாஸஸில் ஸோ எந்தெந்த ப்ரஷ் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஸோ இது ரவுண்ட் ப்ரஷ்லேயே ஸ்மால் சைஸு கேமல் 5 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப தின்னான ஒரு ப்ரஷ், ரொம்ப இந்த பார்டர் லைன்ஸ் எல்லாம் கொடுக்குறக்காக இது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ரொம்ப தின்னாக இருக்கும் இது. ஸோ இது வந்து 000 இந்த சைஸோட நம்பர். ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக நமக்கு தேவையான ப்ரஷஸ். ஸோ இந்த ப்ரஷஸ் இருந்தாலே போதும், நம்ம சூப்பராக ஃபேப்ரிக் பெயிண்டிங் வந்து பண்ணலாம். இது இல்லாமல் இன்னுமே நிறையா டைப்ஸ் ப்ரஷஸ் இருக்குது, பட் அதெல்லாம் இப்போதைக்கு நமக்கு வேண்டியதில்லை. நெக்ஸ்ட் நமக்கு தேவையானது பென்சில் அண்ட் கிளாஸ் மார்க்கை வந்து நீங்கள் கலரில் வந்து வாங்கி வச்சுக்கலாம், எல்லோ ஆர் க்ரீன் அந்த மாதிரி. நம்ம டிசைன் பண்ண போகிற கிளாத்தில் ட்ரா பண்ணுறதுக்கு இது ரெண்டும் தேவை. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஃபெவிக்ரிலோட 3D அவுட்லைனா. ஸோ இது வந்து நம்ம டிசைனிங் எல்லாம் முடிச்சுட்டு அந்த டிசைனோட அவுட்லைனுக்கு இதை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது வந்து மெட்டாலிக் கோல்டு. இதுலேயே உங்களுக்கு கிளிட்டரிங் ஷேட்லேயும் இருக்குது. மோஸ்ட்லி இந்த தேஞ்சூர் பெயிண்டிங்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் இந்த மாதிரி மெட்டாலிக் அவுட்லைனர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட டிப் வந்து தின்னாக இருக்கனால நம்மளோட அவுட்லைன் வந்து சூப்பராக பர்ஃபெக்டாக கொடுக்குறக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் கார்பன் பேப்பர் அண்ட் ட்ரேசிங் பேப்பர். ஸோ இந்த கார்பன் பேப்பர் அண்ட் ட்ரேசிங் பேப்பர் வந்து உங்களுக்கு ட்ரா பண்ண தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 2 பேப்பர்ஸும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கார்பன் ஷீட்லேயே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது ஒயிட் அண்ட் எல்லோ. இது இல்லாமல் உங்களுக்கு ப்ளூ பிளாக்கும் இருக்குது. ஸோ நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது ஒயிட் அண்ட் எல்லோ மட்டும்தான். ஸோ உங்களுக்கு ட்ராயிங்கே வராது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ட்ரேசிங் ஷீட்டில் நீங்கள் ட்ரேஸ் பண்ணி கார்பன் ஷீட் மூலியமாக வச்சு நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எப்படி ட்ரேஸ் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கிளாஸஸில் பார்ப்போம். அண்ட் இது வந்து பாப்ளின் கிளாத். ஸோ கிளாத்தில் பார்த்திங்கன்னா ஒயிட்டும் இருக்குது பிளாக்கும் இருக்குது. தென் அதர் கலர்ஸும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒயிட் தான் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, எந்த கலர்ஸில் வேணாலும் நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பாப்ளின் கிளாத் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். வீட்டில் உங்களுக்கு வேறு காட்டன் கிளாத் இருக்குது அப்படின்னாலும் ஓகே, நீங்கள் அதை எடுத்துகிட்டு கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். டேரெக்டாக நம்ம கிளாத்தில் வந்து பெயிண்ட் பண்ண போகிறதுல ஃபஸ்ட்டு ஷீட்லலாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கிளாத்துக்கே நம்ம மூவ் ஆகும். நெக்ஸ்ட் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா
ஸோ கலர் மிக்சிங் பேலட். ஸோ இந்த பேலட்டில் நமக்கு தேவையான கலர்ஸ் கிடைக்கிறதுக்கு 2 ஷேட்ஸ் ஆஃப் கலர்ஸ் வந்து இதில் கொடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி தேர்டாக ஒரு ஷேட் வந்து கொண்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு இந்த கலர் பேலட் வந்து யூஸ் ஆகும். ஸோ இது இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் இருக்க நார்மல் பிளேட், ஏதாவது பிளாஸ்டிக் பிளேட்டு, எந்த பிளேட்டாக இருந்தாலும் ஓகே, அதை வச்சு கூட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் மெஷரிங் டேப். ஸோ நம்மளோட சைஸஸ் மெஷர் பண்ணுறக்கு, டிசைனோட சைஸ் மெஷர் பண்ணுறக்கு ஸ்கேல், மெஷரிங் டேப் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து தேஞ்சூர் பெயிண்டிங் அதெல்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஃபிட் பண்ணுறதுக்கான ஸ்டோன்ஸ் தான் இந்த ஸ்டோன்ஸு. இதிலே சைஸஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பண்ண போகிற ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து நம்ம வாங்கி வச்சுக்கலாம். பட் இப்போ நமக்கு இந்த ஸ்டோன்ஸ் எதுவும் தேவையில்லை. ஸ்டார்டிங்கே நீங்கள் இந்த மாதிரி நிறையா பர்ச்சேஸ் பண்ணிட வேண்டாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ப்ரோ சர்க்கிள், ஃப்ரெஞ்ச் கர்வ் கூட அதிகம் தேவையில்லை. ப்ரோ சர்க்கிளே போதும். டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ் சைஸஸில் நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு இந்த ப்ரோ சர்க்கிள் வந்து யூஸ் ஆகும். அண்ட் ஃப்ரெஞ்ச் கர்வுமே உங்களுக்கு சர்க்கிள் வந்து நீட்டாக வர்றதுக்கு, லைன்ஸ் ட்ரா பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த 2 ஐட்டமே யூஸ் ஆகும். நம்ம டேரெக்டாக ஹேண்டில் சர்க்கிள் ட்ரா பண்ணுறதை விட இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணும்போது பர்ஃபெக்ட் ஷேப் வந்து கிடைக்கும். தென் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எம்ப்ராய்டரி ஃப்ரேம். ஸோ இந்த எம்ப்ராய்டரி ஃப்ரேமில் நமக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது. 5 இன்ச்சஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் யூஸ் பண்ணுறது 10 இன்ச் ஃப்ரேம். இந்த ஃப்ரேம்லேயே உங்களுக்கு வந்து 10 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்ன சைஸ் அப்படின்ட்டு. இதுலேயே உங்களுக்கு 16, 18 வரைக்குமே ஃப்ரேம்ஸ் வந்து அவைலபிள். ஸோ நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃப்ரேம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பிகினிங் என்ன ஃப்ரேம் வாங்குறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் 10 இன்ச் ஃப்ரேம் வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பெருசு வேணுன்னா அப்புறம் பெருசு வாங்கிக்கலாம். ஸோ ஃபேப்ரிக் பெயிண்டிங்க்கு ரொம்ப முக்கியமான மெட்டீரியல்ஸ் வந்து இவ்வளோ தான். இது இல்லாமல் நீங்கள் A4 ஷீட் மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு நான் சில சாம்பிள் டிசைன்ஸ் வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான ஃப்ளவர்ஸ் எல்லாமே நம்ம கிளாஸில் வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ இனிமேல் நம்மளோட சேனலில் ஃப்ரீ ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸஸ் வந்து 1 by 1 அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ கிளாஸஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்ரெடி நம்ம பேஜில் ப்ரொஃபஷனல் ஆரி கோர்ஸ் அண்ட் ஹேண்ட் எம்ப்ராய்டரி கோர்ஸ் வந்து டீச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் லெட்ஸ் see you in the next class. Thank you.